ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட 3வது vlog. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக நம்ம கோதாவரி ரிவர் பார்ப்போம். அப்புறம் பிளாக் ராமா டெம்பிள், லக்ஷ்மி நாராயணா டெம்பிள், திரம்பகேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீதா வந்து ஒரு குகையில் அடைச்சி வச்சுருந்தாங்க, அதை பார்ப்போம். அப்புறம் இந்த சனி சிக்னாப்பூரில் இருக்க சனீஸ்வரர் டெம்பிள் பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க, அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே போதும். ஓகே, மொத்தம் 6 பிளேசஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோதாவரி ரிவர். இந்த கோதாவரி ரிவரில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இந்த கோதாவரி ரிவர் வந்து 1450 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. அப்புறம் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கங்கா ரிவர் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் இருந்து ஆந்திரா வரைக்கும் போகுது. இது வந்து ஒரு புனிதமான ரிவர். இங்கே வந்து யாராச்சும் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு அவங்க அப்படி காசும் பூவும் போட்டாங்கன்னா அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இங்கே பாருங்கள், வாண்டுங்கலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் இங்கே ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலில் இப்படி குளித்து ஜாலி பண்ணுறதே சமதான். இந்த இடம் வந்து சென்னையில் இருந்தால் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. இந்த இடம் பார்க்க உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்ட்டு கால் நினச்சிட்டு அப்படியே போனேன். கால் மட்டும் நினைக்கல, குளித்தோம், அதை வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நம்ம செகண்டாக பிளாக் ராமா டெம்பிள் பார்ப்போம். இது வந்து நாசிக்கில் இருக்குது. இதை வந்து கலா ராம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது நேமு. இந்த டெம்பிளை வந்து மோடி வந்து க்ளீன் பண்ணியிருக்காரு. இந்த கோவிலுக்கு வந்து ஹிந்தியில் நிறைய பேர் விளாக் போட்டிருக்காங்க, ஆனால் தமிழில் யாரும் போட்டதில்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வீடியோ ஷூட்டிங், ஃபோட்டோகிராஃபி எதுவும் எடுக்கக்கூடாது போல், ஆனால் நான் எடுக்கிறேன். எல்லாமே உங்களுக்காக தான். இதுக்காகவே நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் வரப்போது போல் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவிலுக்குள்ளே பூந்து இன்னொரு கோவில் வந்துச்சு. இதுதான் கலாராம் மந்திர் டெம்பிள். அப்படியே சைடில் பார்த்தோன்னா நம்ம தலைவர் ஆஞ்சநேயர் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு கோயில் உள்ள போகலாம். இந்த கோவிலே ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு பெல் ஒன்று வச்சுட்டு அப்படியே சாமியை பார்க்கலாம். அப்படியே கோவிலுக்குள்ளே வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ராமர், லக்ஷ்மணன், சீதா. அங்கே வீடியோ சரியாக எடுக்க முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து கோவிலோட பேக் சைடு. அப்புறம் நம்ம 3வது டெம்பிள் பார்க்கலாம். இது பேர் இது பேர் ஏதோ சொன்னார், மறந்துட்டேன். லக்ஷ்மி நாராயணா டெம்பிள். அப்புறம் டெம்பிள்குள்ளே வந்துட்டு ஒரு பெல் அடிச்சுட்டு போவோம். அப்படியே கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, விநாயகர், பிரம்மா அவங்களாம் இருக்காங்க. சிவலிங்கமும் ஒன்று இருக்குது. அப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு சைடில் இருக்க கோவில் வந்துட்டோம். இந்த கோவிலெல்லாம் ஏன் பெல் வச்சதுன்னு தெரில, அச்சினே இருக்கானுங்க. விநாயகர். எப்படி பார்த்தாலும் தெருவுக்கு ஒரு விநாயகர் நம்ம ஊரில் இருப்பார். இது வந்து ராம், சீதா, லக்ஷ்மண் டெம்பிள். மேலே அதான் போட்டிருக்கு. இது வந்து லக்ஷ்மி நாராயண் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. இவர் வந்து வடர்காதீஷ் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திரம்பகேஸ்வரா டெம்பிள். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில்.
அப்புறம் இந்த கோவில் சரௌண்டிங்கில் நிறைய கடைங்க இருக்குது. அந்த கடைகளில் எல்லாமே சீப் ரேட்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வாங்காமல் வர மாட்டீங்க. அப்புறம் நம்ம 4 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டு 7 மணி ஆயிடுச்சு வெளில வரவே. அவ்வளோ கூட்டம். இந்த பிளேஸ்க்கு வரணும்னா மகாராஷ்டிராவில் நாசிக்கில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்துடலாம். அப்புறம் இந்த டெம்பிள் வந்து 3 மலைங்களுக்கு நடுவில் இருக்குது. அது என்னென்ன மலைனா பிரம்மகிரி, நீலகிரி, கலாகிரி. இதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த டெம்பிள். இந்த டெம்பிளில் நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்க வந்து பட்டை அடிச்சுட்டு இந்த ருத்ராஜம் போட்டுக்கிட்டு இந்த அகோரி மாதிரி இருந்தாங்க. இந்த ஈவினிங் 7 மணி டைமில் இந்த கோவிலில் சுற்றுறது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது சீதா காவ். இங்கே இந்த ஆலமரம் விழுது வந்து 5 விழுதுக்கு நடுவில் தான் இந்த குகை இருக்குது. அதில் தான் சீதாவை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இங்கேயுமே சரியான கூட்டம் தான். இங்கேயும் மொபைல் அலோடு இல்லை, ஆனாலும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து இந்த குகைக்குள்ளே வந்து எல்லாராலையுமே போயிட முடியாது, சில பேரால் தான் முடியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே போகிறது. ஆனால் நான்லாம் ஈஸியாக போயிட்டேன். அப்புறம் உள்ளே வந்து ராமன், லக்ஷ்மணன், சீதா இவங்கள பார்த்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சனி சிக்னாப்பூரில் இருக்க சனீஸ்வரர் டெம்பிள். இந்த டெம்பிளெல்லாம் நான் சுற்றி காட்டல, ஸ்ட்ரைட்டாக சாமியவே காமிச்சிட்டேன். இவர் தான் சனீஸ்வரர். இந்த சாமிக்கு வந்து நம்ம மேலே எண்ணெய் வாங்கி ஊற்றணுன்னா நம்ம கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். சரி, இந்த கோவில்லாம் சுற்றிட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, ஜூஸ் குடிக்கலான்னு போனால் இந்த காளை மாடை வச்சு ஜூஸ் போடுறாங்க. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் தப்பிச்சு வந்து இவனுங்களை மெரிச்சுதுன்னா இவனுங்க ஜூஸ் ஆயிடுவானுங்க. இது எல்லாமே கொஞ்சம் நேச்சராகவே இருக்குது. அப்படியே உட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த மிஷின்குள்ளே கரும்பை விட்டால் அப்படியே ஜூஸ் ஆகி வெளில வந்துடும். கீழே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வந்து ஜூஸ் வந்து வெளில வரும். நம்ம இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதோட கொஞ்சம் பெட்டரான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.